ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான பபிள் கேக் செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு நான் வீடியோவில் சொல்லித்தரேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சூப்பரான மெத்தடில் நம்ம செய்யலாம். வாங்க. தேவையான பொருட்கள்: மைதா, பால், எண்ணெய், கொக்கோ பவுடர், டைரி மில்க், ஈனோ பேக்கெட், எந்த ஃப்ளேவராக இருந்தாலும் ஓகே, சர்க்கரை. இப்போ நம்ம மைதா மாவு 3 ஸ்பூன் வச்சுருக்கேன். அதில் கொக்கோ பவுடர் 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஈனோ பேக்கெட்லேருந்து போட்டுக்கோங்க. சர்க்கரை 2 ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு அந்த எண்ணெய் 2 ஸ்பூன் அளவுக்கு வச்சுருந்தேன், அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் தேவையான அளவுக்கு நீங்கள் மட்டும் பால் சேர்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு பதம்னா நான் காட்டுறேன். இந்த அளவுக்கு பதம் இருந்தால் போதும். இப்போ இதை நம்ம தோசை கல்லில் ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ராகி தோசையெல்லாம் எப்படி சுடுவோம் அந்த மாதிரி அந்த அளவுக்கு இருக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு பதம் இருந்தால் போதும். நல்லா முறுமுறுன்னு இருக்குது. இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை அப்படியே நல்லா மிக்ஸி ஜாரில் லைட்டாக ஒரு 2 சுற்று விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், அந்தளவுக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். டைரி மில்க்கை நம்ம நல்லா மெல்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா ஊற்றாச்சு. உங்களுக்கு வேணும்னா முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க, இல்லை வேணான்னா விட்டுருங்க. நான் சேர்த்துக்கிட்டேன். இதோடு இப்படி நல்லா கலந்து விட்டுட்டு உருண்டை பிடிக்கலாம். நம்ம சேனல்லே ராகி லட்டு போட்டிருக்கேன். அந்த வீடியோவை ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். அதை போய் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்தளவுக்கு ஒரு மீடியம் சைஸ் சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கலாம். இது ட்ரை பண்ணி பார்த்தேன். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணி கொடுங்க. கடையில் போய் வாங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வீட்லேயே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறது ரொம்ப ஹெல்தி தான். பாருங்கள், இந்தளவுக்கு நல்ல உருண்டை பிடிச்சி எடுத்தாச்சு. சைஸ் பாருங்கள், சின்ன சின்னதாக இருக்குது. இப்போ இது நம்ம டைரி மில்க் வச்சுருந்தோம்ல, அதை நல்லா நம்ம உருக்கியாச்சு. இப்போ ஒரு பிளாஸ்டிக் பேப்பரில் நம்ம முதல்ல டைரி மில்க்கை அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த உருண்டை எந்தளவுக்கு சைஸுக்கு வரும்ன்ற அளவுக்கு தெரியும். அந்தளவு சைஸுக்கு மட்டும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு பண்ணிட்டேன். இப்போ இந்த பால் எடுத்து ஒவ்வொன்றா வைக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம எல்லாமே செட் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே நம்ம டைரி மில்க் வச்சுருந்த பாருங்க, அதை அப்படியே அப்ளை பண்ணுங்கள். சூப்பராக இருக்குது. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. இதை நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜில் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் வச்சிடுங்க. வச்சு எடுத்ததுக்கப்புறம் சூப்பரான பபிள் கேக் ரெடி ஆயிரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்கள். ஆல்னு இருக்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்கள் சேனல் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, பாய். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததற்கு நன்றி.